Hello friends, welcome to Tamil Moms Time. இது என்னடா ஆரி ஃப்ரேம்ல இப்படி மாட்டி வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு ஆரி ஒர்க் தான் போடணும். எதுக்கு அப்படின்னா இந்த டெசல்ஸ்க்காக, இந்த ப்ளவுஸோட டெசல்ஸ்க்காக. நார்மலாக ரெடிமேட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அது மட்டும் கருத்துரும், ரெடிமேட்டில் இருக்கிற டெசல். இது வந்துட்டு இதுக்கு மேட்ச் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். அவங்களும் போட சொல்லிவிட்டு எனக்கு ஏன்னா இதே எக்ஸாக்ட் மெட்டீரியல் வேணும்ல. ஃபஸ்ட்டு வந்து நான் ஆட்ட நினைக்கல, ப்ளைனாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் தான் ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ஆரி ஒர்க் போட்டவங்களே இந்த மெட்டீரியலை கேட்டங்காட்டி கொடுத்து விட்டாங்க. அப்படியே பல்காக இந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணதெல்லாம் அப்படியே ஒரு கவரில் போட்டு கொடுத்து விட்டாங்க. பட் என்ன அப்படின்னா இந்த கலர் த்ரெட் அவங்க யூஸ் பண்ணல. நான் என்ன நினச்சேன்னா இந்த கலர் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுவும் வரல, அப்புறம் ஜர்தோசி வரல, அந்த கலரில் இந்த பிங்க் கலரில் எதுவுமே வரல. அவங்க வந்து சாரிக்கு மேட்ச் பண்ணி போடட்டும்னு சொல்லிட்டு இந்த த்ரெட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி பால் டிசைன் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்லாம் ரெடி பண்ணி பார்த்தேன். நான் ஆக்சுவலாக பால் டிசைன் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பால்லாம் ரெடி பண்ணி பார்த்தேன். பட்டு இது வந்து கலர் மேட்ச் ஆகலை. இந்த ப்ளவுஸ்க்கு இது மட்டும் தனியாக தெரியற மாதிரி இருந்துச்சு. இந்த கலர் மட்டும் மேட்ச் ஆகலை. ஏன்னா இந்த கலர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இது யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பால்ஸ் வச்சு செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸோட மெட்டீரியல் வந்து அங்கங்கே கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதோட கரை பெரிய கரை, இந்த ப்ளவுஸில் வந்து ரொம்ப பெரிய கரை. இது வந்து கரை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, கரையை கட் பண்ணிட்டோம். ஸோ கரையில் வச்சு நம்ம போடுறத விட இந்த மெட்டீரியல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதான் மிச்சம் இருந்துச்சு. அந்த நெக்கில் பேக் நெக்கில் கட் பண்ணுவோம்ல அந்த பீஸ் இது. ஸோ அதுலேயே ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். விதவிதமாக ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். பட் இதுதான் ஒரிஜினல் அளவு, இந்த டாட் வச்சுருக்கிறது. ஸோ ஒரு லைனிங்கில் கட் பண்ணி பார்த்துட்டு செட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இது எடுத்திருக்கேன். ஸோ சிங்கிள் பீஸ்லேயே இது வந்து பண்ணிடலாம். இதில் இருக்கிற மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஏன்னா இந்த குட்டி பீஸ் யூஸ் பண்ணுறதுனால ரெண்டு சைட்லேயும் அட்டாச் பண்ணிட்டேன் துணி. அப்போ இந்த ரெண்டு சைட்லையும் அட்டாச் பண்ணியிருந்தாலும் ஈஸியான வேலை தான். பட் இந்த ரெண்டு சைட்லையும் அட்டாச் பண்ணி மறுபடியும் கட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு, ஏன்னா இங்கே இவ்வளோதான் இருக்குது. இதில் இது வரைக்கும் தைச்சிட்டோம் அப்படின்னா 4 சைடுமே தைக்கிறதுக்கு கிட்ட இருக்கும். அதனால வந்துட்டு நான் இப்படி நூல் சுற்றிக்கிட்டேன். இதுவுமே நல்லா டைட்டாக தான் இருக்குது. இது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சோண்டு டிசைனுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். சுற்றியுமே கூட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ரெண்டு சைட்லேயும் பேலன்ஸ் ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி நூலில் ஒரு 4ஆக மடிச்சுக்கிட்டு 4 த்ரெட்டாக போட்டிருக்கேன். 4 த்ரெட்டாக போட்டுக்கிட்டு சுற்றிட்டோம் அப்படின்னா இது வந்து சுற்றுறதுக்கு இதில் சுற்றக்கூடாது. இதில் சுற்றணும் அப்படின்னா என்ன ஆகும்னா அப்படி வலிக்கிட்டு போயிடும். கொஞ்சம் நெருந்துச்சு அப்படின்னா துணி லூஸ் ஆயிரும். ஸோ அதனால் உள்ளே வந்து நாடாக சுற்றிருக்கோம்ல, ஸோ அந்த இதில் அதை ஸ்டிச் பண்ணி எடுத்து சுற்றிருக்கேன். நான் ஆல்ரெடி இந்த ஒர்க் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால சரி உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னொன்று என்னென்னா இது ஃபுல்லாக ஒரே த்ரெட்டாக எடுக்க முடியாது ஊசியில். ஸோ இது வரைக்கும் தான் த்ரெட் வந்துச்சு. இந்த இடத்துல 2 நாட் போட்டு சுற்றி நிறுத்திட்டோம் அப்படின்னா இது டைட்டாக பிடிச்சிக்கும். 2 சுற்று வந்துடணும். 2 தையல் போட்டு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நூலை கோர்த்துட்டு இந்த இடத்துல முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று, 4 டைமாக போட்டிருக்கேன் நூல். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.